வின்சென்ட் பிரதர். ஓகே. கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரதர் ஓப்பனிங் பிரேயருக்காக பிரதர் கூப்பிட்டேன். தேங்க்யூ. கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களில் நாளை கூட்டிக் கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். இணையதள வாயிலாக சகோதர சகோதரிகளாக நம்ம கூடுவதற்கு அவர் கிருபை பாராட்டியிருக்கார். அதற்கு அவருடைய குமாரன் மூலமாக இந்த ஒரு கூடுகையின் மூலமாக நாம் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான பெரிய ஆராய்ச்சி வகுப்புக்கு கலந்து கொள்வதற்கு முன்பாக நாம் நம்முடைய கண்களை மூடி ஜெபத்தில் எடுப்போம். நம்மத்திலே இந்த ஒரு கூடுகைக்கு துவக்க ஜெபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வின்சென்ட் ராஜ்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கேக்குதுங்களா? ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் சேரந்தும் கொண்ட அன்பின் பரலோக பிதாவே, முதவரை நேசகுமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக செய்தி தோற்றங்களை எடுக்கும் தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒன்றிணைந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்புரவுகள் என்ற தலைப்புல இந்த சகோதரர் 7ஆம் தூதன் பிரசன்ட் பகலர் அவர்களுடைய விளக்கங்களை நாங்கள் தியானித்து வருகிறோம். அதில் உள்ள கருத்துக்களை எங்கள் மனதில் இருந்து நாங்கள் அதன்படி வாழ அழைக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் தெரிந்து கொள்ள தேவன் தாமே கிருபை பாராட்ட செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த கருத்தை ஒவ்வொன்றும் தேவனால் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற கருத்தாக தகப்பனே. அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறிய ஜபத்தை என் மீட்பரும் கண்மலையின் ராஜாதிமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜபம் கலும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். உங்களுக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து 5வது வால்யூம்ல உள்ள அநேக காரியங்களை குறித்து நம்ம நிறைய ஆராய்ச்சி வகுப்புகளாக நம்ம கடந்து சென்றுட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதுல கூட இந்த ஒரு 5th வால்யூம்ல 2வது சாப்டர் ஒப்புரவாகுதலின் ஆசிரியர் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் கூட அந்த பெரிய ஆராய்ச்சி வகுப்புகளாக நம்ம கடந்து செல்லலாம். கடந்து செல்வதற்கு முன்பாக அடியேன் சகோதர சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், சகோதர சகோதரிகள் தயவு கூர்ந்து உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. சகோதரர் கேள்வி கேட்கும் பொழுது உங்களுடைய கரங்களை உயர்த்தி உங்களுடைய சான்ஸ் வரும் பொழுது நீங்கள் உற்சாகமாக உங்களுடைய பதில்களை தெரிவிக்கும்படியாகவும் இதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளுக்குண்டான இந்த ஒரு பெரிய ஆராய்ச்சி வகுப்புகளாக நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்றும் கூட நம்ம இந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே வழிநடத்தும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் டேவிட் பிரேம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கூட இந்த ஒரு பெரிய டிஸ்கஷனுக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இந்த ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு போர்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வாரத்தோடைய போர்ஷனை யாரு ரொம்ப ஷார்ட்டா ரிவைஸ் பண்றீங்க? புதுசா யாரும் இல்லையா? சரி, ஓகே. மலர் சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பிரதர். கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது சிஸ்டர். கேக்குது சிஸ்டர். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஒரு வாட்டி பதில் சொல்லும் போதும் சோஸ்திரம் பிரேஸ் எல்லாம் நம்ம சொல்ல வேணாம். ஓகேங்களா? சோ நம்ம கேட்கறதுக்கு மட்டும் பதில் மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சிஸ்டர். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம ரெவல்யூஷன் புக்கோட பிரைம் பர்பஸ் என்னன்னு பார்த்தோம். அது என்னன்னா, தேவனுடைய ஊழியர்களுக்கு அவர் ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துறாரு. ஸோ இது அடுத்து சாப்டர் 5ல என்ன பார்த்தோம்னா, தேவனுடைய கரத்துல உள்ளும் புறமும் 7 சுருள்கள் இருக்கு. அது வெளியே தெரியல, அதை யாராலும் ஓபன் பண்ணவும் முடியல. ஸோ ஈவன் கிரைஸ்டுக்கும் இதை பற்றி தேவன் ரிலீவ் பண்ணல. ஏன்னா அதற்கு கிரைஸ்ட் பாத்திரவானா இன்னும் நிரூபிச்சு காட்டலன்னு பார்த்தோம். ஸோ எப்போ கிரைஸ்ட் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு மரண பரியந்தம் அவர் தாழ்த்துறாரோ அப்பதான் தேவன் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாரு. ஸோ தேவன் கிரைஸ்ட் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபேவரை கொடுக்குறாரு. இந்த இடத்துல தேவனோட ஜஸ்டிஸ் கொஞ்சம் கூட வயலேட் பண்ணலன்னு பார்த்தோம்.
ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன லெசன்னா, தேவன் கிறிஸ்துக்குமே வந்து நீதியை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ நாமளும் நம்ம அர்ப்பணிப்பின் வாழ்க்கையிலும் நம்மளோட சீக்ரெட் லைஃப்லும் நம்ம கூடிய ஒவ்வொரு சூழலும் வந்து நம்ம வந்து ஒர்த்தின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும். தேவனுக்கு தேவன் கிட்ட வந்து என்டையர் ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனா வந்து கிரைஸ்ட் இருந்தாரு. ஸோ அதனாலதான் வந்து தேவன் எல்லா நியாய தீர்ப்பையும் கிறிஸ்து கிட்ட கொடுத்தாரு. ஸோ அதே போல கிரைஸ்டும் இந்த ஜட்மெண்ட் அத்தாரிட்டி வந்து சபை கூட ஷேர் பண்றாரு. அப்போ கிரைஸ்டோட டிசிஷன்ஸ் எப்படி பிதாவாகிய தேவனோட சிந்தையா இருக்கோ, அதே போல சபை குளோரிஃபை ஆன பிறகு சபையோட டிசிஷனும் கிறிஸ்து போலவே இருக்கும்னு பார்த்தோம். ஸோ நம்ம இந்த மிகப்பெரிய இந்த குளோரிக்கு தான் நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கோம். சபையா இருக்கிற நாமும் கூட தேவ சித்தத்திற்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்கும்போது அந்த மேன்மையான ரிவார்டு, அதாவது ஹையஸ்ட் பொசிஷன் இந்த ஹெவன், பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த நிலையை வந்து அந்த ஹானரை கொடுக்குறாருன்னு பார்த்து முடிச்சோம். அப்புறம் 2 கேள்வியோட முடிச்சாங்க பிரதர். ஃபர்ஸ்ட் என்னன்னா, தேவன் கிறிஸ்துவுக்கு உடன்படிக்கையின் தூதரா அந்த டைட்டிலை ஏன் கொடுக்கணும்? இரண்டாவது வந்து அந்த அந்த காரியத்தை வந்து எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்து முடிச்சோம் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த கொஸ்டின்ல இருந்தா இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ இன்னைக்கு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஒரு பேராகிராஃப்ல பாதி பார்த்துட்டோம். ஸோ இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி ஏன் இயேசு கிறிஸ்து வந்து உடன்படிக்கையின் தூதர்னு சொல்லப்பட்டிருக்கு? ஏன் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உடன்படிக்கையின் தூதர்னு சொல்லியிருக்கிறாங்க? எலிசபெத் சிஸ்டர். பிரதர், இதுல வந்து மல்கியா 3:1, அதாவது லூக்கா 7:27 என்ன கொடுத்துருக்குதுன்னா, இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தில் குறிக்கப்பட்டவன் இவன் தான் கொடுத்துருக்கு. அது என்னன்னா, இந்த இடத்துல வந்து எலியா வந்து நிழலா இருக்கிறாரு, யோவான் ஸ்நானன் வந்து நிஜம், அதாவது மாம்சத்துல வந்து திருச்சபையை வந்து அது குறிக்குது. அப்புறம் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை, அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையை தான் வந்து அப்போ வந்து நிழலா எது இருந்ததுன்னா, மோசே வந்து மத்தியஸ்தரா இருந்தாரு, யாருக்கு? பிதாவுக்கும் மாம்சீக இஸ்ரவேலருக்கும் மத்தியஸ்தரா இருந்தார். இங்கு வந்து நிஜம் யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து. அந்த உடன்படிக்கையின் தூதனானவர் யாரை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் ஞானஸ்தானத்திலிருந்து 3 வருஷம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி கல்வாரியில வந்து மரணத்துக்கு பின் வந்து மத்தியஸ்தர் பணி செஞ்சு அந்த சபையும் குளோரிஃபை சர்ச்சும் 1,44,000 பேரையும் தான் குறிக்குது. அதாவது பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை வந்து கல்வாரியில வந்து முடிஞ்சிச்சு. அதற்கு பிற்பாடுதான் புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கை, அதுதான் வந்து புதிய உடன்படிக்கைன்னு நம்ம சொல்றோம். அந்த புது உடன்படிக்கை வந்து அந்த புது உடன்படிக்கையின் தூதன் தான் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அது எப்ப நடக்கும்னாக்க அந்த இது வந்து ஆகாய் 3:1 மட்டும் இல்ல, ஆகாய் 2:7 இருக்கு. இதுல வந்து புதிய உடன்படிக்கை எப்ப எங்க ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னா எபிரேயர் 8:8 கொடுத்துருக்கு. இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதன்படி அந்த புது உடன்படிக்கை வந்து தூதன் வந்து யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அதாவது அவர் வந்து புது உடன்படிக்கை தூதன் வந்து ஊழியக்காரன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஊழியக்காரர் வந்து இயேசு கிறிஸ்து. ஆனா நிஜத்துல வந்து அவர் பிரதான ஆசாரியாவும் ராஜாவும் இருக்கிறாரு. தேவனுக்கும் உலக ஜனங்களுக்கும் அவர் வந்து மத்தியஸ்தரா இருக்கிறாரு. ராஜா பிரதான ஆசாரியர்னு சொல்லும்போது தேவனுக்கும் உலக ஜனங்களுக்கும் மத்தியஸ்தரா இருக்காரு. ராஜாவா இருக்கிறாருன்னா அவர் ஆளுகையை வந்து பூமியை ஆளுகை செய்து பூமியை சீர்படுத்தி இழந்ததெல்லாம் கொடுக்க போறாரு. அந்த புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கை தான் இப்ப புது உடன்படிக்கைன்னு நம்ம சொல்றோம். இது வந்து கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல வந்து சபையும் இப்ப வந்து சுவிசேஷ சேவத்துல வந்து மாம்சீக சபை இருக்கு. அது குளோரிஃபை ஆன உடனே அந்த புது உடன்படிக்கை வந்து ஆரம்பமாகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். தேங்க்யூ சிஸ்டர். அதாவது கொஸ்டின் கேட்டு முடிச்சதுனால அந்த கொஸ்டினுக்கு தேவையான பதில ஒரு வாரமா உட்காந்து என்ன பண்ணிருக்காங்க, கரெக்ட், எல்லா இடத்துலயும் தேடி எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சோ நம்ம ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உடன்படிக்கையின் தூதர் அப்படின்னு சொல்லும்போது எந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா
ஆமா. சொல்லுங்க சிஸ்டர். கேர்லின் சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல பிரதர், நீங்க கொஸ்டின் இன்னொரு வாட்டி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் இயேசு கிறிஸ்துவ உடன்படிக்கையின் தூதர்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சிஸ்டர் வந்து எலிசபெத் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இப்ப அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஆன்சருமே சொல்லிட்டாங்க. இப்ப அதுல இருந்தா ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க அவங்க சொன்னதை கவனிச்சிங்களா அப்படின்றதுக்காக, என்னன்னா எந்த உடன்படிக்கைக்கு அவர் தூதரா? அது வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து உயிர் தெழுந்த பிறகு உலக மக்களுக்கு அவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்காகவும் உடன்படிக்கையின் தூதனாக இருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, கரெக்டுங்களா? அதான் அது வந்து நியூ கவர்னன்ட்னு சொல்றாங்க. கரெக்ட் சிஸ்டர். சோ அவங்க வசனத்தோடய கூட எலிசபெத் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது எரேமியா 31 சொல்லுங்க. 31ல அது கொடுத்திருக்கு பிரதர். படிக்குங்களா? ஓகே ஓகே. படிங்க சிஸ்டர். யாராவது எடுத்தீங்கன்னா கூட படிங்க. எரேமியா 31 சொன்னாங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன் சொல்லிட்டு கொடுத்திருக்கு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ இதே தான் அவங்க எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலுமே சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எந்த உடன்படிக்கையை அடையாளப்படுத்துது அப்படின்னா, 1000 வருட அரசாட்சியில இயேசு கிறிஸ்து இந்த உலக ஜனங்களோட போட போகிற அந்த ஒரு புதிய உடன்படிக்கையை குறித்து இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் யாரோட போடுவார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களோடும் யூதாவோடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். அதுக்கப்புறம் அது இந்த உலகத்துக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றதையுமே நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த யார் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க, அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவருக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த உடன்படிக்கையின் தூதன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது வந்து நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லயே கூட கேட்டிருப்போம். 3 உடன்படிக்கைகள் அப்படின்னு ஒரு பாடம் கேட்டிருப்போம், கரெக்டுங்களா? சோ அதுல அந்த 3வது உடன்படிக்கை சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, அந்த புதிய உடன்படிக்கை 1000 வருட அரசாட்சியில இஸ்ரேல் ஜனங்களோடும் உலக ஜனங்களோடும் அந்த இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஒரு உடன்படிக்கை செய்வார். அந்த உடன்படிக்கையை தான் இங்க குறிச்சு பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுதான் பிரதர் அழகா இங்க எழுதுறார். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் இவர் மட்டும்தான் அங்க வர்த்தி பாத்திரரா இருக்கிறார். ஏன்னா இவர் தான் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு இவர் தான் மீட்டு எடுத்திருக்கிறார். அதனாலதான் இவருக்கு அவர் வந்து ஒரு பிரதிநிதியாகவும் அதே மாதிரி ஒரு உடன்படிக்கையின் தூதனுமாக அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப இதே ஒரு இதுல அதே ஒரு பேராகிராஃப்ல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எப்படி இயேசு கிறிஸ்து இந்த ஒரு உடன்படிக்கையின் தூதர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல பிதாவாகிய தேவனுக்கு ஒரு பிரதிநிதியாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆனார், அவர் எதுக்கு ஆகிறாருன்றது முன்னாடி பார்த்துட்டோம். புதிய உடன்படிக்கைக்கு அந்த உடன்படிக்கை எங்க போடப்படுது அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப பிதாவாகிய தேவனுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு பிரதிநிதியாக அதே மாதிரி உடன்படிக்கையின் தூதராக அவர் ஆனார் அப்படின்னால எப்படி ஆனார்? கார்த்திக் பிரதர், அப்புறம் ரோஸ்லின் சிஸ்டர். சொல்லுங்க பிரதர். எப்படி அவர் இயேசு கிறிஸ்து இந்த உடன்படிக்கையின் தூதுவா ஆனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை முழுமையாக அர்ப்பணித்ததாலும் அவர் முழுமையா தன்னை அவருக்கு கீழ்ப்படுத்ததாலும் பரமபிதாவின் ஏற்பாட்டினால் அவரது சிங்காசனத்தில் பங்கு பெறும் பாக்கியத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே ஓகே பிரதர். ரோஸ்லின் சிஸ்டர் நீங்களும் சொல்லுங்க. அதாவது பிலிப்பியர்ல கூட இருக்கும் பிரதர். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது சிஸ்டர், சொல்லுங்க. அதாவது தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து சிலுவையில மரணம் பரியந்தம் வரை தன்னை வந்து கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். அதனால அவருக்கு அந்த அந்த இது கொடுத்திருக்காங்க பிரதர். ஓகே ஓகே சிஸ்டர். சோ 2 பேருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. மலர் சிஸ்டர் சொல்லுங்க, ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா ஆட் பண்ணுங்க.
ஆஹ் அதான் பிரதர், நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் கிறிஸ்து வந்து மரண பரியந்தம் அவரை தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சு அந்த ஒப்புரவாக்குதல் ஆசிரியர் அவர் போட்ட அந்த திட்டத்தை வந்து செஞ்சு முடிச்சதுனாலதான் அவருக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கப்படுது. ஓகே ஓகே சிஸ்டர். ஸோ 3 பேருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எப்படி அவர் வந்து இயேசு கிறிஸ்து வாங்கினார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹியூமிலிட்டி, தாழ்மையா என்ன பண்ணி இருக்கிறாரு, இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காரு. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்ளீட் சப்மிஷன், முற்றிலுமா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அர்ப்பணம் செஞ்சுட்டார். எதுக்கு அப்படின்னா தேவனுடைய சித்தத்துக்கு. அப்படி முற்றிலுமா கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதனால அங்க என்ன ஆகுறாரு அப்படின்னா உயர்த்தப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த 3 விஷயத்தை தான் அங்க பிரதர்மே அங்க என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. சிஸ்டர் கூட பிலிப்பியர்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா வசனம் கொடுத்தாங்க. ஓகேங்களா? சோ இப்ப தலைக்கு ஒண்ணு நடந்துடுச்சு, கரெக்ட்டுங்களா? தலைக்கு ஒண்ணு நடந்துச்சு. அவரு என்ன பண்ணாருங்க, அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு அங்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். கரெக்ட்டுங்களா? தலைக்கு என்ன நடந்ததோ அதேதான் யாருக்கும், சரிதான். சரீரமாகிய நம்மளுக்கும். இப்ப நம்மளும் உயர்த்தப்படணும், நம்மளும் அந்த ஒரு புதிய உடன்படிக்கையில ஒரு பங்காகணும், இல்ல அவரோட சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணணும், தேவனுடைய பிரதிநிதியாக அங்க இருந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கும் என்ன தேவை? இது கொஸ்டின் கிடையாது, நம்ம யோசிக்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்ப நம்ம எல்லாமே நம்ம செய்யறோம், கரெக்ட்டுங்களா? ஊழியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லா விதமான ஊழியங்களும் நம்ம என்ன முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றோங்க, நம்ம எடுத்து அங்க செய்யறோம், கரெக்ட்டுங்களா? ஒரு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு என்ன பண்றோம், வார வாரம் ஜிஜி பார்ட்டி ஹாலா இருக்கட்டும், இல்ல நிறைய இடத்துல பர்சனலா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பர்சனல் ஒர்க்ஸ் தேவனுக்கு, டிரான்ஸ்லேஷன் ஒர்க், ப்ரூஃப் ரீடிங்கா இருக்கலாம், இல்ல நல்ல டீப் ஸ்டடி பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தேவனுக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா எக்லீஷியா ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டா நம்ம எல்லா வேலைகளும் என்ன பண்ணுவோம், இழுத்து போட்டுக்கிட்டு அங்க செய்வோம், கரெக்ட்டுங்களா? ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், கிளீனிங் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லா வேலைகளும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்லீஷியாவுக்கு வார வாரம் எல்லாம் எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லா மீட்டிங்ஸுமே மிஸ் பண்ணாம என்ன பண்ணுவோம், வந்துருவோம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம என்ன பண்ணிடுவோம், வந்துருவோம். இல்லைன்னா தேவனை துதிச்சு பாடணும் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு நம்மளால துதிச்சு பாட முடியுமோ என்ன பண்ணுவோம், துதிச்சு பாடுவோம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். சின்னதா ஒரு பிழை வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணுவோம். ஒரு சப்ஜெக்ட்ஸ் பேசுறதா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் போய் பிரயாண ஊழியங்கள் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே எப்படி பண்றோம், எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா அங்க பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே தேவனுடைய ஊழியங்கள் தான், கரெக்ட்டுங்களா? இது எல்லாம் நம்ம வார வாரம் டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இதனால நம்ம பரலோகம் போயிட முடியுங்களா? ஏன்னா நம்ம தப்பா என்ன பண்ணிடக்கூடாதுங்க, புரிஞ்சுக்க கூடாது. நான் வார வாரம் இங்கிலீஷா வந்துடுறேன், எல்லா மீட்டிங்ஸும் அட்டன் பண்ணிடுறேன், பேசிக் கிளாஸ்க்கு நான் வந்துடுறேன், புரியுதுங்களா? சோ அது எல்லாமே என்னங்க, தேவைதான். அது தேவையில்லைன்னு சொல்லல, அது தேவைதான். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி உயர்த்தப்பட்டார், அவர் பண்ணாத ஊழியங்களா? அப்ப எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது எல்லாமே நம்மளுக்கு தேவை, இதை செய்யணும். ஆனா எப்படி செய்யணும், யாராவது சொல்றீங்களா? ரோஸ்லின் உண்மைத்தன்மையா சிஸ்டர், ரோஸ்லின் சிஸ்டர், அப்புறம் எலிசபெத் சிஸ்டர். அதாவது இது எப்படி செய்யணும்னா, பலியிடுதை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே உத்தமம்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் பிரதர். அப்போ சூப்பர் சிஸ்டர். பலியிடுறது வந்து எப்படின்னா எல்லாமே செய்யலாம், எக்லிஷால வந்து எல்லாமே செய்யலாம். ஆனா அந்த கேரக்டர் அவருக்கு ஏத்த மாதிரி குணலட்சணத்தை காட்டுறதுதான் ரொம்ப, அது அது அதுதான் வந்து கீழ்ப்படிதல். அவருக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அப்படி கீழ்ப்படிஞ்சாதான் அவரு மாதிரி நம்ம வந்து அந்த அவருடைய அவருக்கு நம்ம வந்து பிள்ளைகளா இல்ல, சாரி, ஒரு அங்கத்தினரா இருப்போம். இயேசு தலையா இருக்கிறாரு, நம்ம வந்து அங்கத்தினரா இருப்போம். நம்மளும் வந்து இந்த சபை வகுப்பாரா போறதுக்கு இது. ஆனா சொன்ன மாதிரி இப்ப வந்து எக்லிஷியால வந்து வேலை செய்யறோம், அப்படி அது முக்கியம்தான். இருந்தாலும் இதுதான் முக்கியப்படுத்துறாரு தேவன். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். எலிசபெத் சிஸ்டர் சொல்லுங்க.
அதாவது உண்மைத்தன்மையை இருக்கணும், நேர்மையை காட்டணும், அப்புறம் விசுவாசம், மன தாழ்மையை காட்டணும், அன்புக்கான எல்லாவற்றையும் நம்ம காட்டணும். இவ்வளவு சூப்பர் இருக்கணும். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். காமிச்சாரு, அதனால இவ்வளத்தையும் நம்மளும் காமிக்கணும். ஓகே சூப்பர் சிஸ்டர். அஜித் பிரதர், அப்புறம் டேசி சிஸ்டர். பிரதர் எல்லா ஊழியங்களும் செய்யலாம். அதுல வந்துட்டு என்னன்னா தாழ்மை ரொம்ப முக்கியமான குணமா இருக்கு. இங்க எது செஞ்சாலும் நம்ம தாழ்மையா செய்யணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். அதே மாதிரி வசனம் கூட இருக்கும், தன்னைத்தாள் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் வசனம் கூட இருக்கும். சூப்பர் சூப்பர் பிரதர், கரெக்ட். டேசி சிஸ்டர். பிரதர், நம்ம மனத்தாழ்மைய இயேசு கிறிஸ்து எப்படி மனத்தாழ்மையை காமிச்சு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அன்பு மட்டும் செலுத்தினார் இல்லைங்களா? எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அன்பு செலுத்தணும், மனத்தாழ்மையை காமிக்கணும். சும்மா சப்ஜெக்ட் படிக்கிறதுலோ கேட்கறதுலயோ இல்ல எக்லிஷா வந்து வேலை செய்யறதுலயோ இல்ல பேசிக் கேட்கறதுலயோ ஒண்ணும் இல்ல. மனத்தாழ்மையும் அன்பும் விட்டு கொடுத்ததுல இருந்தா உண்மைத்தன்மை இருந்தாலே போதும். ஓகே சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஸோ எல்லாருமே அந்த பாயிண்ட்ஸை கவர் பண்ணிட்டீங்க. ஸோ ஏசு கிறிஸ்துக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, பிரதர் எப்படி சொல்றாருன்னு, தாழ்மையா இருந்திருக்கார், முற்றிலுமா அர்ப்பணம் செஞ்சிருக்கார், தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல பிரதர் என்ன பண்ணலன்னா, ஏசு கிறிஸ்து வந்து இந்த ஊழியம் பண்ணார், இந்த ஊருக்கு எல்லாம் போனாரு, இவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே கொடுக்கல. ஆனா அவர் எல்லாமே பண்ணியிருக்கிறார். எவ்வளவு வியாதியஸ்தரை குணப்படுத்தி இருக்கிறார், ஸோ நிறைய பண்ணியிருக்கிறார். ஆனா அது எல்லாமே தேவைதான். ஆனா இங்க கொடுக்கும் போது என்னதான் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தாழ்மை, முற்றிலுமா அர்ப்பணம் செய்யறது, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியுது. சோ இதுதான் மெயினா என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்க நம்ம கொடுத்துருக்கோம். சோ அதனால இப்ப மீதி விஷயங்கள்லாம் தேவையில்லையா, அப்ப அடுத்த வருஷம் எக்லிஷா வர வேணாமா, பெரிய அட்டன் பண்ண வேணாமான்னா அப்படி நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. எல்லாமே தேவை. ஆனா எல்லாத்தையுமே எப்படி செய்யணும்னா ரொம்ப ஹம்பிளா, நம்மளால எந்த அளவுக்கு ஹம்பிளா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளை முற்றிலுமா தாழ்த்தி அவருக்கு அர்ப்பணம் செஞ்சோம்னா, எப்படி தலை போய் சேர்ந்தாரோ அதே இடத்துக்கு நம்மளுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுதான் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. அப்ப ஜெயம் கொண்டு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்னதான் இங்க பண்ணிருக்கிறார், அவர் முற்றிலுமா தாழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரிதான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ஊழியங்கள் செய்யறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது எப்படி செய்யலாம் அப்படின்னா ரொம்ப ஹம்பிளா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படி என்ன பண்ணுவார்னு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ அதுலயே அதே பேராகிராஃப்லயே அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அவர் தாழ்மையை காட்டினதுனால தேவன் என்னென்ன விஷயத்தெல்லாம் கொடுத்தாருங்க. தேவன் சில விஷயத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். சோ என்னென்னலாம் கொடுத்திருக்கிறார்? கேரளின் சிஸ்டர், ரோஸ்லின் சிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் கை தூக்குனதா என்னன்னு தெரியல, அது ஹோஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேரளின் சிஸ்டர் சொல்லுங்க. அவரு என்னென்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கணம், மகிமை, அந்த ஆனர், குளோரி, பவர் கொடுத்திருக்காங்க பிரதர். எல்லாமே அந்த அவருக்கு சப்மிஷன் பண்ணி அவருக்கு ஆனர் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவருடைய மகனை உயர்த்தி, அத யோவான்ல சொல்றது, அவருடைய 5:23 சொல்றது போல அவருடைய மகனை வந்து அவருதான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அவர் அனுப்பிச்சிருக்காரு பிதாவாகிய தேவன். அவரை கனம் பண்றவங்க மகனையும் கனம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. ஓகே சார், அது கடைசி பாயிண்ட். அதான் என்னென்ன கொடுத்துருக்காங்க. கார்த்திக் பிரதர் கை தூக்குனீங்களா? சொல்லுங்க. ஆல்ரெடி சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொல்லுங்க. அடிஷனலா தான் பிரதர். அதாவது அழியாமை, ஐஸ்வர்யம், கனம், பலன் இதோட சேர்ந்து தன்னுடைய சிங்காசனத்துல ஒரு ஆளுகை கூடிய அந்த பங்கு பெறும்படியான ஒரு சாணத்துக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை வைத்திருக்காரு.
சூப்பர் சூப்பர், ரெண்டு பேருமே கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ என்னென்னலாம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலம், கணம், மகிமை, சோஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவருடைய சிங்காசனத்திலும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு இடத்த என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ அப்படின்னா சிங்காசனத்துல வந்து தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நல்லா ஒரு மேலான ஒரு இடத்துக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா உயர்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சோ இதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியுமே இயேசு கிறிஸ்து எந்த நிலைமையில தான் இருந்தாருங்க? இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே லோகோஸா இருந்தார், கரெக்டுங்களா? அப்பயுமே தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துலதான் இருந்தார். இப்பயும் எப்படிதான் இருக்கிறாரு? அங்க போயிட்டு அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறார். ஆக்சுவலா அடுத்த பேரால வரும், கரெக்டுங்களா? சோ அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? புரிஞ்சுதுங்களா கேள்வி? அதாவது அவர் இங்க பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே எப்படி இருந்தாருன்னா ஒரு ஆர்கேஞ்சலா லோகோஸ், அதாவது தேவனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல அங்க இருந்துட்டு இருந்தார். இப்ப என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் தேவன் அவரை உயர்த்தி அவருடைய சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்பயுமே தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப லோகோஸா ஒரு ஆர்கேஞ்சலா இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வின்சென்ட் பிரதர், அப்புறம் மலர் சிஸ்டர், ரோஸ்லின் சிஸ்டர் கை தூக்கி இருக்காங்க நினைக்கிறேன். பிரதர் அப்போ வந்து பிதாவுக்கு கீழே லோகோஸ் தான் இருக்காரு பிரதர். அப்போ வந்து இப்ப பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு மட்டும் அவர் வந்து அந்த பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்தாரு. பூலோகத்துக்கு அவர் பத்தி எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பிதாவாகிய தேவன்கிட்ட வந்து அந்த இதை நான் வந்து ஆதாம்காக வாலண்டரி சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் வந்து பூலோகத்துல அதை ஜெயிச்சதுனால அவருக்கு வந்து சாகாமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாம அவர் இப்ப வந்து இதுல வந்து பிதாவான கீழே தான் இருக்காரு. ஆனா இப்ப வந்து வானோர் பூலோகத்தோர் எல்லாரும் அவர் நாம் மண்டியிடும்படி அவர் நாமத்தை உயர்த்திச்சாரு. சோ முன்னாடி இந்த லோகோஸ்க்கும் இப்ப இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் இதுதான். நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பூமிக்கு அவர் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, பூமிக்கு வந்து அவரு தெரியாது. அவர் வந்து இவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு தெரியாது. அதுவும் இல்லாம வந்து அவர் வந்து ஆண்டவர் பிதாவுக்கு கீழே தான் இருந்தாரு. ஆனா அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வரல. அது வந்து பிதாவோடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அது வரல. பூலோகத்துக்கு வந்துதான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அவர் ப்ரூவ் பண்ணி அவர் வந்து இந்த சாகாமை பெற்றிருக்காரு. அதுவும் இல்லாம எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்காரு. அதனால இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே பிரதர், இதுக்கு வரலாம் திருப்பி. அப்புறம் மலர் சிஸ்டர், நீங்க உங்களுடைய பாயிண்ட் சொல்லுங்க. பிரதர் அவரு வந்து ஹெவன்ல அங்க இருக்கும்போது லோகோஸா இருந்தாரு ஆர்கேஞ்சலா. அப்ப அவருக்கு நித்திய ஜீவன் இருந்தது. அப்புறம் ஆதாம் இந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போகும்போது அவரே தன்னை அவரை தாழ்த்தி பூலோகத்துக்கு வந்து அவரை நியூ கிரியேஷனா அவரை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சாகாமே இல்லை, இம்மோர்டாலிட்டி கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் பிதாவோட வலது பரிசத்துல உட்காரக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து தேவன் அவருக்கு கொடுக்கிறாரு. அதாவது முன்னாடி வந்து அவருக்கு அழியாமை இல்ல இப்போ. சோ ஓகே, அது ஒரு பாயிண்ட். ஆனா முக்கியமா ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப இருந்த ஒரு நிலைமை, அப்பயுமே அவர் செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருந்தார். தேவனுக்கு அடுத்த ஒரு நிலைமையில ஆர்கேஞ்சலா அவர் தான் எல்லாத்தையுமே படைச்சார், பூமியை படைச்சார், எல்லாத்தையுமே அவர் தான் பாத்துக்கிட்டார், எல்லாமே அவருக்காக தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். எல்லாமே அப்படிதான், அவர் தான் அந்த நிலைமையில இருந்தார். இப்போ உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தான் இருக்கிறார். சோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டெய்ஸி சிஸ்டர் கை தூக்குனாங்கன்னு நினைக்கிறேன், ரோஸ்லின் சிஸ்டர் கை தூக்கி இருக்காங்க, ரெண்டு பேரும். பிரதர் இப்போ அவர் வந்து ரெண்டாம் உலகத்துல அவர் வந்து இப்ப வந்து அவரு ராஜாவா இருந்து ஒரு இது சர்ச் கிளாஸ் அவரு ஒண்ணு சேர்த்து அவர் இங்க உலகத்துக்கு ரெண்டாம் உலகத்துல உலக மக்களுக்கு அவர் ராஜாவா இருந்து அவரு நீதி செய்ய போறாரு. அதுக்காக அந்த ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
ஓகே, அது அவரு அதுக்கப்புறம் அவர் ராஜ்யத்துல செய்ய போற ஒரு வேலை. நான் கேட்கறது அந்த ஒரு டிஃப்ரெண்ட். இப்பயும் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கார். அப்பயும் அப்படிதான் இருந்தா, இப்பயும் அப்படிதான் இருக்காரு. அதுல என்ன ஒரு ஆக்சுவலா ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி இதே பெரியன்ல கேட்ட ஒரு கேள்வியை தான் நான் திருப்பி கேட்டுட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? டோனி பிரதர் சொல்லுங்க. இப்பயும் தேவனுக்கு அவரு கீழ்ப்படிந்துதான் இருந்தார். கீழே வரும்போதும் பூமியிலையும் கீழ்ப்படிந்துதான் இருந்தார். இப்பயும் கீழ்ப்படிந்துட்டு தான் இருக்கார். இனிமேலும் கீழ்ப்படிந்துட்டு தான் இருக்க போறார். ஓகேங்களா? ஒபீடியன்ஸ் எப்பயுமே இருக்கும். அவர் என்றும் மாறாதவர். அதுக்குதான் அதை சொல்லுவோம். கேரக்டர் மாறாதவர். ஓகே. சோனியா சிஸ்டர் சொல்லுங்க. தெரியல, ட்ரை பண்றேன். இதுக்கு சொல்லுங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் லோகோஸ்ல இருந்து மனுஷனா வந்தாரு. அவர் செஞ்ச ஒரு விஷயமும் பிதாவாகிய தேவன் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரோ அதை செய்யறதுக்காக மட்டும்தான் அவர் இங்க வந்தாரு. ஆனா இப்போ அவர் வந்து குளோரிஃபிகேஷன் ஆயிட்டு அவர் வந்து பிதாவுடைய சந்நிதியில போனதுக்கு அப்புறம் அவர் எடுக்க போற எல்லா டெசிஷனுமே பிதாவாகிய தேவன் கிட்ட கேட்டு எடுக்கணும்ல. அவருக்கு எடுக்க போறது எல்லாமே பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய டிசிஷன் தான் இவருடைய டிசிஷனா இருக்கும். அப்படி அந்த கான்செப்டா என்னன்னு தெரியல. அந்த டிஃபரன்ஸா இல்ல அவருக்கு சுயமா அந்த டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டியை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்காரா என்னன்னு தெரியல, அந்த டிஃபரன்ஸ். ஓகே. சோ இது கூட போன வாரம் கூட பார்த்தோம். அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்காக பார்த்தோம். கரெக்டா? அந்த 1000 வருஷம் நியாயம் தீர்க்கும் போது தேவன் இயேசு கிறிஸ்து வந்து தேவனை கேட்டு கேட்டு என்ன பண்ண மாட்டாரு, நியாயம் தீர்க்க மாட்டார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கூட பார்த்தோம். சோ என்ன இயேசு கிறிஸ்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாரோ அது எப்படி இருக்கும்னா கண்டிப்பா தேவனுடைய டிசிஷனா தான் அங்க இருக்கும். ஏன்னா 2 பேரோட சிந்தையும் ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எலிசபெத் சிஸ்டர். வானோர் பூதளத்துள்ளோர் எல்லாரும் அவரை வந்து அவர்கள் வணங்கும்படி இருக்குங்க. பிலிப்பியர் 2:10 நீங்க சொல்றீங்க. கரெக்ட் தான். எல்லாருமே ஏறக்குறைய வந்துட்டீங்க. என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா, அப்பயும் 2வது ஸ்டேஜ் தான், இப்பயும் 2வது ஒரு நிலைமையில தான் இருக்கார். ஆனா லோகோஸா இருக்கும் போது தேவ தூதர்களா இருக்கட்டும், இல்ல வானோர் பூதலோர் யாரா இருந்தாலும் சரி அவரை வணங்க மாட்டாங்க. யாரை மட்டும்தான் வணங்குவாங்க? தேவ தூதர்கள் யாரதான் வணங்குவாங்க? பிதாவாகிய தேவனை தான் தொழுது கொள்வார்கள். ஆனா இப்ப எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மகிமைக்கு அப்புறம் அதுதான் யோவான் 5:23 கொடுக்கிறாரு. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான். அப்படின்னா அந்த ஒரு கணத்தை என்ன பண்ணணும்? தேவ தூதர்களா இருந்தாலும் பூமியில இருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே என்ன பண்ணணும்னா இயேசு கிறிஸ்துக்குமே அங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சோ இவரையும் நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஒரு கணத்துக்குள்ளாக நம்ம எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுதான் என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிதாவாகிய தேவனை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வணங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேட்ட கேள்வியை தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா திருப்பி நம்ம கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ முக்கியமான ஒரு கேள்வினால நம்ம திருப்பி கேட்டிருக்கோம். சோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், இந்த ஒரு நிலைமைக்கு இயேசு கிறிஸ்து அங்க மேல போயிட்டார் அப்படின்னு சொல்லும் போது இது எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அப்படின்னா ஃபார் எவர் அண்ட் எவர், சதா காலங்களிலும் அவர் எப்படிதான் இருப்பாருன்னா இந்த ஒரு கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாக தான் அங்க இருந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஒரு பேராகிராஃப்குள்ளாக என்ன பண்ணலாம்னா நம்ம கடந்து செல்லலாம். யாரு படிக்கிறீங்க? கார்த்திக் பிரதர். கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது பிரதர், படி. இயேசு மகிமை அடைந்ததை, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற தெய்வீக சட்டத்தை சித்திரப்படமாக அப்போஸ்தலர்கள் விளக்குகின்றார்கள். அடையாள சித்திரப்படத்தில் வசனம் 13 காட்டியுள்ள காட்சியில் இயேசு கிறிஸ்து மகிமை, கனம், வல்லமை, ராஜ்யம் கொடுக்கப்பட்ட மகிமை அடைந்த நிலை இயேசுவுக்காக
பரமபிதா தன் சிங்காசனத்தை கொடுத்து விட்டார் என்பது பொருள் அல்ல. இதனால் பிதாவும் குமாரனும் ஒருவரே என்று பொருள் ஆகாது. பிதாவும் குமாரனும் வெவ்வேறு என்பது தெளிவாக்கப்படுகிறது. துதி, ஸ்தோத்திரம் ஆகியவற்றில் பிதாவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். மேலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு, என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் என்பதை ஞாபகப்படுத்துகிறது. லூக்கா 22:29. மீண்டுமாக அவர் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். வெளிப்படுத்தல் 3:21 என்று கூறுகின்றார். தேங்க்யூ பிரதர். சோ இதுல என்ன ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு தேவனுடைய சட்டம் என்ன? எப்படி கேட்கலாம்னா, வாட் இஸ் த டிவைன் லா ஆஃப் எக்ஸல்டேஷன்? தேவனோட சட்டம் என்ன? எலிசபெத் சிஸ்டர். பிரதர், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற தெய்வீக சட்டம். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி, கரெக்டுங்களா? அப்படின்னா தேவனுடைய சட்டமே என்ன இருக்கு, லாவே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யார் தாழ்த்துறாங்களோ அவங்களதான் என்ன பண்ணுவாரு, உயர்த்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அஜித் பிரதர் கூட அந்த வசனம் சொன்னார், கரெக்டுங்களா? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சோ அப்படின்னா அது தெய்வீக ஒரு சட்டமாகவே அங்க தேவன் என்ன பண்றாருன்னா அங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இதுலயே அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யாராவது வெளிப்படுத்தின விசேஷம் 5:13 மட்டும் வாசிச்சிடுங்க. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா அங்க நடக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துவ குறிச்சு இங்க பேசப்படுது. அவர் தேவனுடைய அந்த ஒரு சிங்காசனத்துல போய் அங்க உட்கார்றாரு, தேவன் அதை ஷேர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 5:13. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேலாக அங்க உயர்த்தி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரோஸ்லின் சிஸ்டர் சொல்லுங்க. ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் பிரதர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க கொடுத்திருக்கிறார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா 2 பேரும் ஒரே சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா? புரியுதுங்களா? கேள்வியை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம். ஏன்னா தேவனுடைய சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து போய் உட்கார்றாரு அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? டெய்சி சிஸ்டர் சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர். ரோஸ்லின் சிஸ்டர் சொல்லுங்க. பிரதர், அதாவது யெகோவா தேவனோட மேலையும் கிடையாது, அவருக்கு சமமாவும் கிடையாது. அவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு வலது பரிசத்துல அவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அந்த மகிமையில அவர் வந்து வலது பரிசத்துல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது பிரதர். ஓகே, சூப்பர் சிஸ்டர். வின்சென்ட் பிரதர் சொல்லுங்க. தேவனோட தன்மையில இருக்குது, தேவனுக்கு ஈக்குவலா இல்ல, தேவனோட தன்மையில வந்து அவர் ஈக்குவலா இருக்கிறார் தேவனோட இது. அதனால வந்து அவர் சொல்லியிருப்பாரு, பிதாவும் குமாரனும் ஒன்று கிடையாது, அவங்க 2 பேரும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் பிரதர். சோ 2 பேருமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. மெயினா ஒரு பாயிண்ட் என்ன, டெய்சி சிஸ்டர் சொல்லுங்க. பிரதர், பிதாவுடைய ஸ்தானத்தை அவர் விட்டு கொடுக்கல. அவரு ஸ்தானம் வேற, இயேசு கிறிஸ்துவோட ஸ்தானம் வேற. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அந்த மகிமையும் கனத்தையும் வல்லமையும் கொடுக்குறாரு. எல்லா நம்ம முழங்கால் முடங்க அவருடைய நாமம் மகிமைப்படணும். ஆனா இவருடைய ஸ்தானம் வேற, அவருடைய ஸ்தானம் வேற. இது வந்து திருத்துவத்தை காமிக்குது. சாரி, சூப்பர் சிஸ்டர், புரியுது. ஓகே சிஸ்டர். சோ ரொம்ப அழகா வந்து 3 பேருமே சொல்லியிருக்கீங்க. என்னன்னா 2 பேரும் வேற வேற அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா அங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க மெயினா சொல்றாரு.
என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, அவருடைய சிங்காசனத்துல இவர் போய் உட்கார்றாரு அப்படின்னும் போது என்ன பண்ணிக்க கூடாது, ரெண்டு பேரும் ஈக்குவல், ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்றத சிஸ்டர்ஸ் அந்த ட்ரினிட்டி கான்செப்ட் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது, ரெண்டு பேரும் வேற வேற ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். அடுத்தது என்ன ஒரு பாயிண்ட் அங்க பிரதர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த கணத்துல கூட என்ன இருக்கு, ரெண்டு பேருக்கும் கணம் இருக்கு. ஆனா அதுல பிதாவாகிய தேவனுக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ் இந்த ஹையஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? சோ குமாரன் என்னதான் போய் அந்த ஒரு சிங்காசனத்துல அங்க உட்கார்ந்தாலும் அவருடைய அதை ஷேர் பண்ணாலுமே அந்த கணத்துல என்ன இருக்குன்னா டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன். அதுக்கு அடுத்ததுதான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து அங்க வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இத கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு வசனத்தை கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கோட் பண்ணிருக்கிறார் பிரதர். அது கூட என்ன வசனங்க, அது கூட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ஒரு கான்செப்ட ரெண்டு பேரும் வேற வேற அப்படின்ற கான்செப்ட ரெண்டு பேருக்கும் அந்த கணம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு வசனத்தை கொடுத்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அங்க பிரதர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அஜித் பிரதர் சொல்லுங்க. என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் என்பது ஞாபகப்படுத்தி அந்த வசனம். ஓகே ஓகே பிரதர், சூப்பர். சோ அப்ப லூக்கா 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல ரொம்ப அழகா இருக்கு. பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்றாரு, அங்க குமாரனுக்கு அந்த ராஜ்யத்தையும் அங்க கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். சோ அப்படின்னா பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு கிங்டம் ராஜ்யத்தை என்ன பண்றாருன்னா குமாரனுக்கு அங்க கொடுக்குறாரு. அப்ப கொடுக்குறாரு அப்படின்னும் போது அந்த டிஃபரன்ஸ் என்ன ஆயிடுதுன்னா அங்க வந்துடுது, ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா அங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு வசனம் கூட இருக்கு, கரெக்டுங்களா? என்ன வசனங்க, அதை கூட அழகா நம்ம பார்க்கலாம். மலர் சிஸ்டர் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கூட அதே விஷயம் சொல்லியிருக்கு பிரதர். படிக்கலாங்களா? சூப்பர் சூப்பர் சிஸ்டர். படிங்க சிஸ்டர். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்து இருக்கும்படி அருளி செய்வேன். ஓகேங்களா? அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்துல நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்றவங்க என்ன என்னுடைய சிங்காசனத்துல அங்க வந்து உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்படின்னா அந்த ஒரு டிஃபரன்ஸ் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்காசனத்தை கொடுக்கறதே அந்த ராஜ்யத்தை கொடுக்கறதே அந்த ஒரு கணத்தை குடிக்கிறது யாருதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் தான் குமாரனுக்கு என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்குறாரு சொல்லிட்டு பாக்குறோம். ஆக்சுவலா இந்த ஒரு பேரா மெயினா எதுக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் வேற வேற கணம் என்னங்க, ரெண்டு பேருக்கும் கணம் இருக்கு. ஆனா ரெண்டு பேருடைய கணத்துக்கும் அந்த ஒரு டிஃபரன்ஸ் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கணும். நம்ம சொல்லுவோம்ல மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்குமே என்ன இருக்கு, அந்த ஒரு டிஃபரன்ஸ் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இப்ப இதுலயே இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு மகிமையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மகிமையானதுக்கு அப்புறம், ஓகேங்களா, மகிமையில அதாவது 3 நாள் கழிச்சு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், ஓகேங்களா, அவர் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மகிமைக்குள்ளாக அங்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? சோ இப்ப எந்த ஒரு நேச்சருக்குள்ள வர்றாருன்னா அழியாமை அப்படின்ற ஒரு நேச்சருக்குள்ள என்ன ஆகுறாருங்க, எப்படி தேவன் இருந்தாரோ அதே ஒரு, ஓகேங்களா, அந்த நேச்சர்ல என்ன இல்லைங்க டிஃபரன்ஸ் இல்லை. கணத்துல தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டுங்களா? எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா அந்த அழியாமை அப்படின்ற ஒரு நேச்சர் இருக்கு, கரெக்டுங்களா? அந்த ஒரு சுபாவம் இருக்கு, கரெக்டுங்களா? அது சுபாவம் சொல்லாம எப்படி சொல்ல, நேச்சர் எப்படி தமிழ்ல சொல்லலாம்னு தெரியல எனக்கு. என்ன சிஸ்டம்? நிலை ஓகேங்களா? நிலை. ஓகே. சோ அந்த ஒரு தன்மை. ஓகே. சோ அந்த ஒரு தன்மை என்ன பண்றாருன்னா இவர் சுதந்திரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் இயேசு கிறிஸ்துவுமே. ஓகேங்களா? இப்ப ரெண்டு பேர் தான் என்னவா இருக்கிறாங்க, அந்த ஒரு அழியாமையிலேயே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இருந்துட்டு இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? இப்படி இருக்கும் போது
இயேசு கிறிஸ்து எப்பயாவது மாம்ச சரீரம் எடுத்து வந்திருக்கிறாருங்களா? வீட்டு வந்தோடனே வந்தார். வின்சென்ட் பிரதர், அப்புறம் எலிசபெத் சிஸ்டர். அவர் உயிர்த்தெழுந்தோன்னா அப்போஸ்தலருக்கு எல்லாம் அவர் வந்து வெளிப்படுத்தும் போது அவர் வந்து தற்காலிக மானுஷ சரீரத்துல வந்தார். எப்ப குளோரிக்கு போயிட்டாரோ அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இனிமே மானுஷ சரீரம் அது வரல. அவர் வந்து ரகசிய வருகையில் நம்ம 2ஆம் வருகையில் வந்திருக்காருன்னு தெரியும். அதனால அந்த டைம்ல தான் பிரதர் அவர் ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா, அந்த ஒரு மகிமை ஸ்தானத்தை இப்ப நீங்க ஒரு மகிமை ஸ்தானம் சொல்றீங்களா, அந்த மகிமை ஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் மாம்ச சரீரத்துல வந்தாருங்களா? இல்ல வர முடியுங்களா? வர முடியாது பிரதர். வர முடியாது. எலிசபெத் சிஸ்டர், அந்த ஒரு அந்த ஒரு அழியாமை சொல்றோம்ல, அந்த அழியாமை அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் மாம்ச சரீரம் அவரால் எடுக்க முடியுங்களா? முடியாது. அது வந்து தேவையில்லை பிரதர், அது அவசியம் இல்லை. அது நான் இருந்தாலும் பண்ண முடியாது. தேவையில்லை, அவசியம் அது என்ன ஆனா அது ஒரு தேவையில்லை பிரதர், அதனால அது முடியாது. ஓகே, எலிசபெத் சிஸ்டர். பவுல் அப்போஸ்தலனுக்கு காட்சி கொடுத்தாரு, அது என்ன? பவுல் அப்போஸ்தலன் நான் மாம்சத்துல அவர் மாம்ச ஒரு வெளிச்சத்தை தான் பார்த்தாரு, கரெக்டுங்களா? அது கூட பார்த்தாருன்னு தான் சொல்றாங்க, ஓகேங்களா? சோ இப்ப இன்னொரு இத வேற மாதிரி கூட கேட்கலாம். சொல்லுங்க. இல்ல வேற மாதிரினா, பிதாவாகிய தேவனால மாம்ச சரீரத்துல வர முடியுங்களா? ஏன்னா அவரும் அதே ஒரு அழியாமையில இருக்கிறாருங்களா? வர முடியுமா முடியாது? அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். பிதாவாகிய தேவனால மாம்ச சரீரத்துல வர முடியுமா முடியாதா? வின்சென்ட் பிரதர், அப்புறம் எலிசபெத் சிஸ்டர். பிதாவாகிய தேவனுக்கு வந்து எல்லா வல்லமையும் இருக்கு பிரதர். அவருக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கு. அதனால அவர் முடியுமான்னு கேட்டா முடியும் பிரதர். ஆனா அது அவசியமான்னு கேட்டா அது இல்லைன்னு நம்ம சொல்றோம். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்படின்னா அவரால் மாம்ச சரீரத்துல வர முடியுமானா முடியும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிதாவாகிய தேவனால பொய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், கரெக்டுங்களா? லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அவரால் எதுவுமே பண்ண இம்பாசிபிள், கரெக்டுங்களா? அவரால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. எலிசபெத் சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. முடியும், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஓகே, அப்ப அவரால் பொய் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். அவரால் செய்ய முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அவரால் மாம்சத்துல வர முடியுமா? கண்டிப்பா வர முடியும். ஆனா வின்சென்ட் பிரதர் சொன்ன மாதிரி அது தேவையில்லை. பொய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆனா அதை அவர் பண்ண மாட்டாரு. ஆனா அது செய்ய முடியாத காரியம்னு அவரால் என்னங்க எதுவுமே கிடையாது. நிறைய வசனங்களுக்கு மத்தியில இருக்கு, லூக்ல இருக்கு, ஆதியாகமத்துல கூட. சோ அப்படின்னா எதுவுமே எனிதிங் இஸ் இம்பாசிபிள் டு காட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா எதுவுமே என்னங்க அவரால் செய்ய முடியாது அப்படின்றது அங்க கிடையவே கிடையாது. ஆனா அது அவருக்கு தேவையில்லை, அதனால அதை செய்ய மாட்டார். ஓகேங்களா? சரி, அவரு மாம்சத்துல வரமாட்டார். ஓகேங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருங்களா? திருப்பி பேக் டு த கேள்வி. எதுக்கு கேட்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்தானம், அந்த ஒரு கம்பேரிசனுக்காக தான் நம்ம கேட்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. ரோஸ்டின் சிஸ்டர் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல வந்து ஆபிரகாமுக்கு வந்து இந்த தேவதூதர் மாதிரி அவர் வந்திருக்கிறாருன்ட்டு நான் இப்ப கேட்கிறேன் சிஸ்டர், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நான் கேட்கிறேன். அவர் அந்த குளோரிக்கு போயிட்டாருங்களே, அந்த ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சிட்டாருல, அதுக்கப்புறம் வந்தாருங்களான்னு. அதுக்கப்புறம் வரல பிரதர். ஆனா அவர் வந்து போகும்போது அந்த பரிசுத்த ஆவி என்ற ஒரு அந்த சொத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால அவர் வந்து மாம்சத்துல வரணும்னு தேவையில்லை. ஓகே, தேவையில்லை. ஓகே, குட். எட்வின் பிரதர், அப்புறம் அஜித் பிரதர். ஒரு சின்ன பாயிண்ட்.
வசனம் ஆ ஒரு வசனம் இருக்கு, அதாவது பிதாவினால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு இருக்கு. ஓகே பிதா சிஸ்டர். ஓகே பிரதர். ஆஹ் அப்படி இருக்கும்போது அவரால் வந்து ஆக்சுவலா 100 வயசுக்கு சில செய்யவே முடியாது. பிதாவாகிய தேவனாலையும் செய்ய முடியாது, ஏன்னா அவர் அன்பாவே இருக்கிறார் இல்லைங்களா. ஸோ அதாவது அதே மாதிரி அது பாவத்தை பரவ சுத்த கண்ணன்னு நம்ம படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஈவன் தேவனாலையுமே செய்ய வாய்ப்பு இல்லைன்றது தான் என்னோட கருத்தா இருக்கு. கரெக்ட் தான் பிரதர், நீங்க சொன்னது கரெக்ட். நம்ம பார்க்கலாம். அஜித் பிரதர் நீங்க சொல்லுங்க. அதேதான் பிரதர், வர முடியாது பிரதர். ஓகே. இப்ப ஏன்னா பிதாவாகிய தேவனை குறிச்சு எட்வின் பிரதருமே சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் பாவம் செய்ய மாட்டார், ஏதாவது பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னா பாவம் செய்ய மாட்டார் அப்படின்னு. அவர் பாவம் செய்ய மாட்டார், ஆனா செய்ய முடியுமான்னு தான் கேட்கிறோம். ஏதாவது அவரால் செய்ய முடியாத காரியங்கள்னு ஏதாவது இருக்கா? கேர்லின் சிஸ்டர். பிரதர் ஸ்ரேவானுக்கு வந்து அவர் வந்து அன்னைக்கு கல்லறிஞ்சு கொள்ள சாகும் போது அவர் வந்து அது காட்சி கொடுக்கற மாதிரி ஒரு அது உயிர்த்தெழுந்த பிறகு தானே பிரதர்? அது ஓகே. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மகிமையில இருக்கும் போது இவர் பார்த்திருப்பார் அப்படின்ற மாதிரி வசனம் இருக்கும், கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி சொல்றீங்க. அது எப்படி பாசிபிள் இல்லைங்களா? அது நான் என்ன கேக்குறேன், மாம்சத்துல வந்தாருங்களா அப்படின்னு கேக்குறேன். ரெண்டு பேரும் ஒரே நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க சோனியா சிஸ்டர். பிரதர் மாம்சத்துல அவரால் திருப்பி வர முடியாது. ஏன்னா அவர் மாம்ச சரீரத்தை தான் பலியா கொடுத்துடுறாரு ஞானஸ்தானத்திலேயே. அந்த திருப்பி அந்த நேச்சருக்கு வர முடியாது அப்படின்றதுக்காக அங்கேயே அவர் பலி செலுத்திடுறாரு. அவர் திருப்பி அங்க மாம்சத்துல வந்துட்டாரு அப்படின்னா அங்க அவர் திருப்பி அங்க ரான்சம் கான்செப்டே அங்க டோட்டலாவே பிரேக் ஆயிடும் பிரதர். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு மாம்சத்துல அவரால் திருப்பி வர முடியாது. சூப்பர் சிஸ்டர். ஓகே, ரேன்சம் கொடுத்தது கரெக்ட், இல்லைன்னா அது வந்து ஃபெயில் ஆயிடும். அந்த ஒரு ரேன்சமே என்ன ஆகாதுன்னா அங்க செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வின்சென்ட் பிரதர், அப்புறம் ரோஸ்லின் சிஸ்டர். பிரதர் அதே கருத்து தான் சிஸ்டர் சொன்னதுதான். அது மாம்சத்தை வந்து அவர் ரேன்சம் கொடுத்துட்டாரு, அதனால வர முடியாது. ஆனா நீங்க கொஸ்டின் கேட்கறது என்னன்னா அவரால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கறீங்க. அதால முடியுமா அப்படின்னா முடியும் பிரதர், ஏன்னா முடியாமலாம் இல்லை. அவரால் எல்லாமே இப்ப சர்வ வல்லவருக்கு ஈக்குவலா தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா இதுலயுமே உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. அவரோட தன்மையில தான் அவர் இருக்கிறாரு. அவரால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால பண்ண முடியும். ஆனா அது அவருக்கு தேவையில்லை. ஆனா அது முடியும் பிரதர், ஆனா அவரால் முடியும், ஆனா அது பண்ண மாட்டாரு. சூப்பர் சார். அப்படின்னா பிதாவாகிய தேவனா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, அவங்களால முடியும். ஏன்னா அவங்க சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் பிதாவாகிய தேவன். அவர் செய்யக்கூடாத காரியம்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதை செய்ய மாட்டான், அது அவருக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். இப்ப பொய் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா பொய் சொல்ல மாட்டார். ஆனா சொல்ல முடியுமா? அவரால் சொல்ல முடியும். மாம்சத்துல வரலாமா? சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் நினைச்சா வரலாம், ஆனா அவர் வரமாட்டார், அது அவருக்கு தேவையில்லை. அதே மாதிரி இப்ப இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெழுந்தாருங்களே, உயிர் தெழும் போது என்ன ஒரு நிலைமையில ஒரு உயிர் தெழுந்தார்? உயிர் தெழுந்த உடனே அந்த ஒரு மகிமை கொடுக்கப்பட்டதா, இல்ல நம்ம பாக்குறோம் 40 நாள் கழிச்சு போனார்ல, அப்பதான் அந்த மகிமை கொடுக்கப்பட்டதா? எலிசபெத் சிஸ்டர். உயிர் தெழுந்த உடனே புது சிருஷ்டி வந்து ஆவின் சரீரம் எடுத்து மகிமை உடனே அழியாமை அப்பயே கட்டு. ஓகே, வின்சென்ட் பிரதர், ரோஸ்லின் சிஸ்டர். அவர் உயிர் தெழுந்த உடனே மகிமையை பெற்றுக் கொண்டுட்டார் பிரதர். அதுலதான் வந்து ஒரு வசனம் கூட சொல்லியிருப்பாரு, பாதாளத்திலிருந்து அவரு உயிர்த்தெழுக்கப்பட்டு ஆவிக்குரிய ரெண்டு வல்லமை பெற்றுக் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்திருக்கோம். அது என்ன வசனம்னு தெரியல. ஆனா வந்து அப்பயே ரோஸ்லின் சிஸ்டர். பிரதர் சொன்ன மாதிரி தான் பிரதர், அதேதான் பிரதர் சொன்னதுதான். அப்ப 3ஆம் நாள் உயிர் தெழும் போதே அவர் எந்த ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொள்றாருன்னா அழியாமையே பெற்றுக்கொள்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க எட்வின் பிரதர். ஆனா அவர் உயிர் தெழுந்த உடனே அந்த மகிமைக்கு வந்து இப்போ போகல, அதாவது இந்த பூமியிலே தான் இருந்தாரு, அவர் சிஷ்யர்களோட சஞ்சரிச்சுட்டு இருந்தாரு.
ஆனா அந்த மகிமைக்குரிய அந்த ஒரு ஒரு கட்டத்துல வந்து அவர் போல அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு கருத்தா இருக்கு. ஓகே, அதுதான் கேட்டேன், கேள்வி பிரிச்சு கேட்டேன். 40 நாள் கழிச்சு அதை பெற்றுக்கொண்டாரா இல்ல முன்னாடியே பெற்றுக்கொண்டாரா அப்படின்னு நீங்க சொல்றது போனார். 40 நாளுக்கு அப்புறம் தான் பிரதர். ஓகே, 40 நாள் கழிச்சுதான் அழியாமை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. அஜித் பிரதர் நீங்க அதாவது அதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து மரணம் அடைந்து அதுக்கப்புறம் வந்து உயிர் தெழுந்துதான் சீஷருங்கிட்ட 40 நாள் வந்து இருக்கிறாங்க பிரதர். ஸோ அதனால 40 days கழிச்சு தான் அவர் வந்து மகிமையை அடைகிறாரு பிரதர். அப்பதான் பரலோகத்துல வந்து ஒரு அந்த பீரியட் ஆஃப் வந்து ஒரு சைலண்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம் பிரதர். 3ஆம் நாள் உயிர் தெழுந்த உடனே அவருக்கு என்ன கிடைக்கலன்னா அழியாமை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. கரெக்டுங்களா சிஸ்டர்? ஓகே. ஆனா மத்த பதிலுமே வந்திருக்கு என்னன்னா, இல்ல 3ஆம் நாள் உயிர் தெழுந்த உடனே அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு, மகிமை கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்ப 2 விதமான பதில்கள் இங்க வந்துடுச்சு. இதை நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு வாரம் உங்களுக்கு என்னங்க? ஏன்னா நம்ம அவங்களுடைய ஸ்தானத்தையும் அவங்களுடைய அந்த ஒரு கணத்தையும் அந்த குணாதிசயத்தையும் இன்னும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றோம்னா இந்த ஒரு கேள்வியை கூட நம்ம கேட்கறோம். அப்ப உயிர் தெழுந்தோம், ஏன்னா நம்ம சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். எல் பிளேன்ல இருப்பாரு, அதுக்கப்புறம் இந்த கே பிளேன்ல போவாரு அப்படின்லாம். சோ அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவு இல்லாததா என்ன ஆகும், உயிர்ப்பிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு வசனம் பார்க்கிறோம். ஓகேங்களா? நீங்க இன்னும் நிறைய வசனங்கள் பிரதர்ஸோட ரைட்டிங்ஸ் எல்லாம் கூட என்ன பண்ணுங்க, தேடி பாருங்க. பார்த்துட்டு அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த உடனேயே அவர் அழியாமையை சுதந்திரித்து கொண்டாரா இல்ல 40 நாள் கழிச்சுதான் அதை சுதந்திரித்து கொண்டாரா அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் என்ன பண்ணலாங்க, நீங்க தான் என்ன பண்ண போறீங்க, பதில்களை அங்க சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இதோட இந்த ஒரு அந்த பேராவுமே என்ன ஆகுதுன்னா அங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நம்ம பதில் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம அதுக்கு அடுத்த பேராவை நீங்க என்ன பண்ணுங்கன்னா படிச்சுட்டு வரும்படி அன்போடு என்ன பண்றோம்னா கேட்டுக்கொள்கிறோம். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருந்தா கூட சொல்லுங்க. அமுதா அஜித் சிஸ்டர் கை தூக்கி இருக்கீங்க. வின்சென்ட் பிரதர் நீங்களும் எட்வின் பிரதர். ஓகே அவங்க சொல்றாங்க சொல்லுங்க பிரதர். ஆக்சுவலா வந்து அவர் இறந்து உயிர் தெழுந்த உடனே அந்த அழியாமை பெற்றுக்கொள்கிறார். 40 நாள் வந்து கழிச்சுதான் பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு வசனம் அப்படி இல்லை பிரதர். எனக்கு தெரிஞ்சு 40 நாள் கழிச்சு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு தான், பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு தான் வரும். ஆனா அவங்க 40 நாள் கழிச்சு எனக்கு அழியாமை கிடைச்சதுங்கிற வசனம் எதுவும் வரல பிரதர். ஆனா ஏன்னா அவர் வந்து எப்ப உயிர் தள்ளுகிறாரோ அப்பயே வந்து பிதாவோடைய அவரோட அந்த தன்மைக்கு போயிடுறாரு. அப்படிங்கறதுனால உயிர் தழுந்தோட அது வல்லமை கிடைச்சிருந்ததுதான் கருத்து. ஓகே ஓகே பிரதர். எட்வின் பிரதர் நீங்க சொல்லுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளாய்மெண்ட்டுக்கு போறோம்னா ஒரு ஆஃபர் லெட்டர் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருது. ஸோ அது வந்து அந்த உயிர் தேர்ந்த உடனே அது எப்போ போயிட்டு அது அப்போ கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறோம்னா அது அந்த ஒரு பொசிஷனுக்கு போகும்போது. ஸோ அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, நல்ல எக்ஸாம்பிள். இதே எக்ஸாம்பிள் வச்சு அடுத்த வாரமும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாரம் நீங்க வசனம் தேடுங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பிரதர்ஸோட ரைட்டிங்ஸ் இருக்கான்னு பாருங்க, வேற சப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க, தேடி எடுத்துட்டு வாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்த வாரம் இந்த ஒரு கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பேராகிராஃப் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கு இந்த கேள்வி முடிச்சுட்டு அடுத்த பேரால இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தொடர்ந்து அடுத்த வாரம் தேவனுடைய சித்தம் இருந்தால் தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது மட்டுமே பொறுமையாய் நம்மளை வழி நடத்தினா தேவனுக்கு நன்றிகளை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு பெரிய டிஸ்கஷன் கூட முடிச்சிடலாம். பிரதர் Recording stopped. Thank you, brother.